ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டா ஹையஸ் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு அளவான ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. எஸ், ஒரு அளவான ப்ரைஸில் விற்பனைக்காக நிற்கிது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இன்ஜின்னு பார்த்தா 5L இன்ஜின். 5L இன்ஜினோட இலங்கையில் விற்பனைக்காக நிற்கிது. இது லாங் மாடலாக, ஷார்ட் மாடலாக, அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, லாஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் வாகனங்கள் விற்பனை சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கட்டாயம் இதுக்கு ஒருக்கா லைக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டொயோட்டா ஹையஸ் சூப்பர் ஜிஎல் வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்திங்க சொன்னால் 2000 ஆண்டு 2000 இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 2004 ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு விற்பனைக்காக நிற்கிது. இந்த ஹையஸுடைய கரெக்டான மாடல், நான் மாடல் நம்பர் ஒன்று இருக்குன்னு தானே, இதில் கரெக்டான மாடல் நம்பர் பார்த்திங்க சொன்னால் டொயோட்டா ஹையஸ் LH172 172 சூப்பர் ஜிஎல் இதுதான் இதோடைய கரெக்டான மாடல் நம்பர். இதில் இங்கிலீஷ் நம்பர் என்ன தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் HW என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷ் நம்பர், இங்கிலீஷ் இடத்துல இந்த வேன் தொடங்குது. தொடக்கத்திலே சொன்னது போல் வேன் செம்ம க்ளீனாக உங்களுக்கு விற்பனைக்காக நிற்குது. ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்குது. வேன் பார்த்திங்க சொன்னால் லாங் மாடல், அப்புறம் சன்ரூஃப் உங்களுக்கு நல்ல க்ளீன் நீட்டாக இருக்குது. இன்ஜின் பாடி பீலி எல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கு 100% நல்ல வளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயர் வளம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகே, எலோவில் இதில் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதி இருக்குது, ஆட்டோ டோர் வசதி இருக்குது, எல்லாமே நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது. அட்ஜஸ்டபிள் சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் உள்ளே ரூஃபோ சரி, அட்ஜஸ்டபிள் சீட்ஸில் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல், அதுபோல் முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஷ்போர்ட், ஸ்டேரிங் எல்லாமே எந்த மாதிரி ஸ்க்ராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல், கிறுக்கல் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு டீசெண்டான லுக் கொடுக்கக்கூடிய கலர்லாம் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு ஒரு ஒயிட் கலர், அதோட ஒரு கிரே கலர் அப்படி ஒரு கலர் இருந்தால் அதிகமான ஆட்களுக்கு பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது இது கட்டாயம் உங்களுக்கு ஒரு பிடிச்ச வாகனமாக இருக்கும். ஓகே, 5L இன்ஜின் இதோட இருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை, உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் உங்களுக்கு குறைச்சி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் 1,18,00,000 இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ். 1,18,00,000 சொல்லப்பட்ட ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை. உண்மையாகவே இப்படி ஒரு சூப்பர் ஜிஎல் 172 தான் எடுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வேன்லேருந்து கட்டாயம் சொன்ன ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தருவாங்க. வேன் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஸ்க்ராட்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் அப்படியே நீட் கண்டிஷனில் இருக்குது. இலங்கையில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்பில் இந்த வேன் நிற்கிது. நீங்கள் நேரடியாக கொழும்பு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் போய் பார்க்கலாம். அல்லது உங்களுக்கு வேன் எடுக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கொழும்பு போனீங்கன்னு சொன்னால் இந்த வேனை நேராக போய் பார்த்து உள்ளே எல்லாம் ரன்னிங் கண்டிஷன் அப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். நான் சொன்னதை விட குறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லி ப்ரைஸ் நீங்கள் குறைய கேட்கலாம். அவங்க சொன்ன ப்ரைஸ் 1,18,00,000 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க, நீங்கள் போய் கதைக்கிறத பொறுத்து. லீஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 30% 30% அல்லது 40% சம்திங் கொடுக்குறாங்க. கரெக்டாக தெரியலை எவ்வளோ லீஸிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் லீஸிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ சொன்ன வாகனங்களுக்கு எல்லாம் புதிய வாகனம் இறக்குமதி ஆகிறால லீஸிங்கெல்லாம் கடை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நாள்லேயே லீஸிங்கில் அரேஞ்ச் தரதுக்கான எத்தனையோ கம்பெனிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அப்படி எடுக்கும்போது நீங்கள் 1,18,00,000 வாகனம் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படியும் எனக்கு எந்த எஸ்டிமேட் ஒரு 60,000 70 லட்சம் ரூபா உங்களுக்கு சம்டைம் 60 லட்சத்தில் 70 லட்சம் ரூபா உங்களுக்கு லீஸிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. என்ன சொன்ன ஒரு அளவான 30 அல்லது 60% நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிளியராக தெரியலை, பட் நம்மளாக கேட்ட வரைக்கும் சொன்ன விஷயம். உங்களுக்கு ஓகே இந்த வேன் பிடிச்சிங்கன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் கேளுங்க. நம்பர் கேட்குறாங்களுக்கு நான் கண்டாக்ட் நம்பர் தரேன். நேரடியாக கால் பண்ணி இந்த வேனை எடுக்கிறது, அப்புறம் இந்த ப்ரைஸ் எல்லாம் குறைக்கிற சம்பந்தமாக நீங்கள் விற்கிற ஆளோடய நீங்கள் கதைக்கலாம். எந்த விதமான என்ன சொல்கிறது, நேராக போய் நீங்களே பாருங்கள். யாரையும் போய் விட்டு, ஏன்னா அதிகமானவங்க மெசேஜ் பண்ணி சொன்னவங்க யாரையும் போய் விட்டு செக் பண்ண விட நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களே நேரடியாக போய் வேனை பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.